ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்ச சாங்ல உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோவை எடிட் பண்றதுக்கு தேவையான பீட் மார்க் சேக் எஃபெக்டை உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதே மாதிரி 2 ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதில் பீட் மார்க்குன்னு இருக்கும், அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிக்கலாட்டி அந்த ஆடியோவை கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ள டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி இந்த ஆடியோவை டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை உள்ளே வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆட் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும், நான் இதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை நீங்கள் உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது எத்தனை நிமிஷம் ஆடியோவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஓகே, ஸோ ஆடியோவை ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், ஆடியோவோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். செகண்டில் உள்ள மீடியாவை செலக்ட் பண்ணி கீழே உள்ள வியூவால் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரில் நீங்கள் பேக்ரவுண்டில் எந்த இமேஜ் வைக்க போகிறீங்களோ அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போது நீங்கள் ஆட் பண்ண உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜோடு இருந்து, அதாவது நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜ் நம்மளோட ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். இப்போ உங்களோட இமேஜ் ஜூம் தேவைப்பட்டால் நீங்கள் 2 விரலை யூஸ் பண்ணி ஃபோட்டோ ஜூம் பண்ணால் ஜூம் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண அந்த இமேஜ் இருக்கா, நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை நிமிஷம் ஆடியோ ஆட் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட ஆடியோட எண்டு போய்க்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டுள்ள இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய ஆடியோட எண்டு வரையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேக்ரவுண்டில் வந்து ஆட் ஆயிரும். இப்போது இந்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் இப்போ நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே இதே மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. 4 குரூப் இருக்கும், அந்த 4 குரூப்புக்கு கீழே இதே மாதிரி வந்து செட் பண்ணி விட்டுருங்க. நம்ம கொடுத்துருக்க அந்த குரூப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போது நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஒரு சின்ன சேக் எஃபெக்ட் மட்டும் கொடுத்துருவோம். பேக் வந்துக்கோங்க, சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 இருக்கும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 சிசி மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டு உள்ள அந்த ஃபஸ்ட்டு எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆரோ மார்க் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4வதாக காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் இந்த இமேஜில் உள்ள எஃபெக்ட் உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கிட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் இப்போ ஆட் பண்ண உங்களுடைய பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எப்படி காப்பி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இந்த குட்டி இந்த ஆரோ மார்க் பக்கத்தில் உள்ள இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி இருக்கா, ஸோ இந்த ஐக்கானும் கீழே உள்ள இந்த எஃபெக்ட் ஐக்கான் இந்த 2 மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இதை தவிர வேறு எது ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த 2 ஐக்கான் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எஃபெக்ட் உள்ளே வந்து ஆட் ஆயிரும், லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டை வந்து மாறிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம பேக்ரவுண்டுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இமேஜை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம், அதுவும் ரொம்பவுமே ஈஸி தான். உங்களுக்கு இப்போ ஒரு 4 குரூப் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். அதாவது குரூப் அண்ட் மாஸ்க் 1, குரூப் அண்ட் மாஸ்க் 2, குரூப் அண்ட் மாஸ்க் 3, அடுத்து வந்து 4, மொத்தம் வந்து ஒரு 4 வந்து ஷோ ஆகும் ஸ்க்ரீனில். இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம இதில் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இந்த ஆடியோவுடைய ஸ்டார்டிங், அதாவது இந்த இமேஜ் இருக்கா, இந்த இமேஜோட ஆரம்பத்தில் வச்சுக்கோங்க. வச்சக்கப்புறம் கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூவால் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேலே உள்ள ஆரம்பத்தை கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் ஆட் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதாவது நான் கொடுத்துருக்க இந்த இமேஜ் கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கா, இந்த இமேஜோட எண்டுக்கு வந்துக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டில் இந்த ஆரம்பத்தை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த இமேஜோட எண்டு வரையா இந்த இமேஜ் உங்களோட இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். இதே மாதிரி உங்களோட இமேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் உங்களுடைய இமேஜோட லெஃப்ட் சைடு உள்ள இந்த கேப்பில் உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு கீழே இதே மாதிரி வந்து செட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த இமேஜோட கேப்குள்ளே வந்து இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குருப்பன் மாஸ்க் வந்து ஆயிரும். இதே மாதிரி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்டர்ஷன் வந்து வார்ப்புன்னு இருக்கா, இந்த ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. அது கீழே வந்து எனக்கு இந்த இடத்துல மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதோட ஐக்கானை மட்டும் ஆப்பில் இருக்கும். அதை மட்டும் எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் ஆப்ஷன் போய்க்கோங்க. இப்போ இந்த எப்படி இதை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜ் தகுந்த மாதிரி ஜூம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஜூம் வந்து இதே மாதிரி வந்து தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் வந்து பண்ணிக்கலாம். அப்படி ஜூமை டிகிரீஸ் பண்ணணும்னா ஜூமை கம்மி பண்ணால் இதே மாதிரி நீங்கள் ஜூம் வந்து கம்மி பண்ணி ஃபோட்டோவை மூவ் பண்ணி பேஸ் மட்டும் அந்த பாக்ஸுக்குள்ளே ஸ்க்ரீன் அந்த பாக்ஸுக்குள்ளே தெளிவாக தர்ற மாதிரி இதே மாதிரி உங்களோட இமேஜை நீங்கள் செட் பண்ணிவிட்டு பேக் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு எந்த ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பண்ண தேவையில்லை. நீங்கள் இப்போ மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்மளுக்கு அந்த குரூப்பில் நம்மளோட இமேஜ் வந்து ஆட் ஆயிருச்சு. இந்த 4 குரூப்லேயும் இதே மெத்தடத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இந்த 4 குரூப்லேயும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ செகண்ட் குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் போய்க்கோங்க. எப்போதும் போல தான் ஆடியோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீடியா போய்க்கோங்க. வியூவால் கொடுத்துட்டு உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தீங்கன்னா போதும். அந்த இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு எப்போதும் போல தான் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஆடியோட எண்டுக்கு போய்க்கோங்க. கீழே உள்ள இந்த 2 ஆரமாக இருக்கல, இந்த ஃபஸ்ட் உள்ள ஆரமாக இருக்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆடியோட எண்டு வரைய எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் கொடுத்துருக்க இமேஜில் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும். அதில் உங்களோட இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு எஃபெக்ட் நான் வந்து ஆட் பண்ண சொன்னேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆடி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தக்கப்புறம் அந்த டைல்ஸுங்கிற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே வந்து ஆட் ஆயிரும். அந்த டைல்ஸ் எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு மிரரை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் தகுந்த மாதிரி ஜூம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மூவ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே உங்களோட பேஸ் மட்டும் தெளிவாக தர்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் செகண்ட் குரூப்லேயும் நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அவுட்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு லேயர் வந்து ஆட் ஆயிருக்கும். அந்த பார்டரை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் எந்த குரூப்பில் உங்களுக்கு பார்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வந்து பார்டர் அண்ட் ஷேடோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பார்டருங்கிற இந்த ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதோட சைஸ் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இல்லாட்டி பார்டர் உங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட இமேஜ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ நான் எப்படி 2 குரூப்லேயும் நான் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி காமிச்சேனோ அதே மாதிரி தான் மீத உள்ள அந்த 2 குரூப்லேயும் நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. ரொம்பவுமே ஈஸி தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதை நான் கொடுத்துருக்க இமேஜ் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜில் நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜில் டைல்ஸுங்கிற அந்த எஃபெக்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதில் மிரரை எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறம் இப்போ மூவ் அண்ட் ஆப்ஷன் போயிட்டு கீழே மூவ் பண்ணி பேஸ் மட்டும் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெளிவாக தர மாதிரி செட் பண்ணிவிட்டு ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படி ஜூமை கம்மி பண்ணி உங்களுக்கு ஓரளவு தெளிவாக தர மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். 4 குரூப்லேயும் இதே மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 4 குரூப்லேயும் இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் இந்த 4 குரூப்பையும் நீங்கள் வந்து காப்பி பண்ண போகிறீங்க. இந்த ஃபஸ்ட் குரூப்போட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கண்ணைக்கன் இருக்கா, அந்த கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே உள்ளதை லைட்டை டச் மட்டும் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். இந்த 4 குரூப்பையும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் காப்பி 4 லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 4 இமேஜ் வந்து காப்பி ஆயிரும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துக்கிட்டு இந்த குறிப்பு எல்லாமே எங்கே முடியுதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த குறிப்பு முடிகிற அந்த 5 செகண்ட் கிட்ட முடியும், அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த குட்டி பாக்ஸ் போர்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பேஸ்ட்டு 4 லேயர் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அந்த 4 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து மறுபடியும் அதே குட்டி பாக்ஸ் போர்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு 4 லேயர் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த 4 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா, இதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை நிமிஷம் ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ உங்களுடைய ஆடியோட எண்டு வரியாக நான் எப்படி ஆட் பண்ணுறேனோ இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும், நான் என்னோட ஆடியோட எண்டு வரி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி ஒரே இமேஜை மட்டும் தான் ஆட் பண்ணி எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மெத்தட் தான். ஃபஸ்ட்டு குரூப்பில் எல்லாத்துலையும் எப்படி இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இப்போ அடுத்து காப்பி பண்ணி இங்கிட்ட ஆட் பண்ணக்கப்புறம் ஜஸ்ட் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த குரூப்பில் நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் போய்க்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி கீழே ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க, அதே இமேஜில் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணக்கப்புறம் நியூவாக அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு கீழே மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது தெளிவாக புரியும் நினைக்கிறேன். இதே மாதிரி அதில் எப்பவும் போல் நம்ம டைலிஸ் எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணி ஜூமை கம்மி பண்ணிக்கோங்க. தேவைட்டா ஜூம் பண்ணிக்கோங்க, தேவைப்போல் அடி ஜூமை கம்மி பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேஸ் மட்டும் தெளிவாக தர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுவரையே சொன்ன மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ நான் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணி காமிச்சேனோ அதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை உங்களோட ஆடியோட எண்டு வரையாக நீங்கள் ஆட் பண்ணியிருக்க அந்த குரூப்பில் எல்லாத்துலேயும் இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இதுக்கு மேலே ஒரு சிசி ஆட் பண்ணால் கூட வீடியோ இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிசி இருக்கும். லெஃப்ட் சைடில் கண்ணக்கன் இருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 3 செலக்ட் பண்ணி இந்த குட்டி பாக்ஸ் போய் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ உங்களுடைய பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கோங்க. இந்த குட்டி பாக்ஸ் போய் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட்டு 3 லேயர் கொடுத்துருங்க. அந்த 3 லேயர் உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண 3ஐயும் மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆடியோட எண்டுக்கு போய்க்கோங்க. கீழே உள்ள 2 ஆரோ மார்க்கில் இந்த ஃபஸ்ட் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் வந்து இந்த வீடியோவை முழுசாக எடிட் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள சேரைக்கனை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷோ வந்து பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.